அனைத்து உள்ளங்களுக்கும் வணக்கங்க. நான் இன்றைக்கி இந்த பதவியின் மூலியமாக உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயத்தெல்லாம் சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசி சேர்ந்தவங்களுக்கு மே மாதம் 10ஆம் தேதிக்கு பிறகு ஒரு சில நல்ல மாற்றங்களெல்லாம் அவங்க வாழ்க்கையில் கிடைக்க போகுது. அந்த விஷயங்கள்லாம் என்ன, மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயம் பண்ணணும் பண்ணக்கூடாது, ஏதாவது கெட்ட விஷயம் நடக்கிற மாதிரி இருந்தால் அதுக்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி உங்ககிட்ட இந்த வீடியோ பதிவு மூலிமா ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா தகவலுமே விருச்சிக ராசி நேயர்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக கண்டிப்பாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு, உங்களுடைய ஆழ் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் நிறைய இருக்கும், அதில் ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும்னு சொல்லி மனசார அந்த முருகப்பெருமானிடம் வேண்டிக் கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் வெற்றிவேல் வீரவேல் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பதிவிடுங்க. நீங்கள் இந்த சமயம் அந்த முருகனை நினைத்து மனதார இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு நினச்சிங்களோ அந்த விஷயங்களை அவர் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு. ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்த பண்ணி பாருங்கள். மேலும் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் இந்த விருச்சிக ராசி சேர்ந்தவங்களுக்கு என்ன விதமான மாற்றங்கள் எல்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். விருச்சிக ராசியில் மொத்தம் 3 நட்சத்திரங்கள் இருக்குது. அதில் என்னென்ன நட்சத்திரம்னு பார்த்தீங்கன்னா, விசாகம் 4ஆம் பாதம், அனுஷம், கேட்டை என 3 நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு. கிரக நிலையை பொறுத்த வரைக்கும் சுகஸ்தானத்தில் சனி மற்றும் ராகு, பஞ்சமஸ்தானத்தில் சுக்கிரன், ரணருண ரோகஸ்தானத்தில் சூரியன் புதன், களத்திர ஸ்தானத்தில் குரு, பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய், தொழில் ஸ்தானத்தில் கேது மற்றும் லாபஸ்தானத்தில் சந்திரன் என கிரகங்கள் வலம் வருதுங்க. மேலும் கிரக மாற்றங்களானது 11ஆம் தேதி அன்று குரு பகவான் களத்திர ஸ்தானத்தில் இருந்து அஷ்டமஸ்தானத்திற்கு மாறப்போகிறார். மேலும் இதனால் உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காரியங்கள் அனைத்திலுமே அனுகூலம் கிடைக்கும். புதிய நபர்களின் நட்பு ஏற்படும். உடல் சோர்வு ஏற்பட்டு அதற்கு பின்னர் சரியாகும். சிலர பிரச்சனையை சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை வரக்கூடும். பணம் இருந்தும் உரிய நேரத்தில் கைக்கு கிடைக்காமல் தாமதமாக கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பான அலைச்சல் அதிகரிக்கும். மனதில் வியாபாரம் பற்றிய கவலைகள் ஏற்படும். மேலும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு வேலை பளு அதிகரிக்கும். குடும்பத்தில் நிம்மதி குறையும் படியான ஏதாவது சம்பவங்கள் நடக்கலாம். மேலும் நண்பர்கள் மற்றும் உறவினர்களிடம் கவனமாக பேசி பழகுவது நல்லது. பெண்களுக்கு எந்த ஒரு காரியத்தையும் செய்யும் முன் தீர ஆலோசனை செய்வது நல்லது. கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கும். அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு மந்த நிலை மாறி வேகம் படிக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் அடைய கடின உழைப்பு தேவை அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் எல்லோரிடமும் அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லதுங்க. அது மட்டும் இல்லாமல் தாய் வழியில் இருந்து வந்த பிரச்சனைகள் அகன்று சந்தோஷம் பிறக்கும். சொத்து சம்பந்தப்பட்ட வழக்குகள் இருந்தால் அதில் நல்ல தீர்ப்பு கிடைக்க போகுது. மேலும் உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பாங்க. குழந்தைகளின் கல்யாண தேவைகளை பூர்த்தி செய்வீங்க. மேலும் தைரியமாக வெற்றி நடை போட்டு உங்களுடைய வேலைகளை செய்வீங்க. மேலும் வெப்பம் சம்பந்தப்பட்ட உடல் உபாதைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் உடல் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை மேலோங்கும். மனைவி வழியில் உங்களுடைய உறவினர்களோடு கருத்து பரிமாற்றங்கள் செய்யும் போது மிகுந்த எச்சரிக்கை ரொம்ப தேவைங்க. மேலும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். உறவினர்கள் வருகை இருக்கும். இதனால் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. மேலும் உறவினர்கள் வகையில் நிலவி வந்த பிரச்சனைகள் அனைத்துமே அடியோடு மறையும். சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். பெண்களால் அனுகூலம் கிடைக்குங்க. மேலும் நீங்கள் என்ன மாதிரியான விஷயத்தை பரிகாரமாக பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அம்மனுக்கு வேப்பிலையை சாற்றி வழிபட்டு வர உங்களுக்கு இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்கும். எதிர்ப்புகள் அனைத்தும் விலகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பதிவை விருச்சிக ராசிக்காரங்க பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி இந்த விஷயத்தை தொடர்ச்சியாக பரிகாரமாக செய்துட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அந்த அம்மனுடைய அருள் கிடைக்க பெற்று உங்களுக்கு இருக்கக்கூடிய குழப்பங்கள் அனைத்தும் நீங்கும். ஸோ நம்பிக்கையோட இந்த விஷயங்கள் அனைத்தும் செய்து பாருங்கள். மேலும் விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வருமானம் அப்படிங்கிறது திருப்தி தரக்கூடிய விஷயமாக இருக்க போகுது. வீண் செலவுகள் எதுவும் ஏற்படாது.
கடன்கள் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கவனமாக இருப்பது அவசியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுதுங்க. மேலும் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் அப்படிங்கிறதுனால உணவு விஷயத்தில் கட்டுப்பாடோடு இருப்பது நல்லதுங்க. மேலும் வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு அப்படிங்கிறது கிடைக்க போகுது. கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். அலுவலகத்தில் பணி சுமை அதிகரிக்கும். சக பணியாட்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் என்று சொல்ல முடியாதுங்க. மேலும் உங்களுடைய பணிகளை நீங்களே செய்து முடிப்பது நல்லது தருங்க. சலுகைகள் கிடைப்பதில் தாமதங்கள் உண்டாகும். மேலும் வியாபாரத்தில் கடுமையாக பாடுபட வேண்டிய நிலைகள் உண்டாகும். பணியாட்களால் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். பங்குதாரர்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் அனுசரித்து செல்வதன் மூலமாக நிறைய விதமான மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்குங்க. மேலும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியான காலகட்டமாக இருக்க போகுது. உறவினர்கள் வருகையால் குடும்பத்தில் உற்சாகம் கிடைக்கும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு பணி சுமை அதிகரிக்கும். எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பது அப்படிங்கிறது தாமதப்படலாம். மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் 7, 9. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 2, 6. வழிபட வேண்டிய தெய்வம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமான். அதே போல் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சாதகமான விஷயங்கள்லாம் என்னென்ன நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு குரு பகவான் 7ல் இருந்து உங்கள் ராசியை பார்த்து உங்களுக்கு பாதுகாப்பு கவசம் போல் கஷ்டங்களில் இருந்து காப்பாற்றுவார். மேலும் வேலை, உத்தியோகம், தகவல் தொடர்பு இவைகளிலெல்லாம் நன்றாக இருக்கும். 5வது பார்வையாக லாபஸ்தானத்தை குரு பார்ப்பதால் தொழில் வணிகத்தில் லாபம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்துகளும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் 5வது பார்வையாக லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பதால் உங்களுக்கு நிறைய விதமான மாற்றங்களும் கிடைக்கும், ஆதாயமும் கிடைக்க போகுதுங்க. மேலும் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உயர்வு, மேலதிகாரிகளின் ஆதரவு ஆகியவை இரண்டுமே உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். குரு சுக்கிர பரிவர்த்தனையால் சுப காரியங்களும் கைகூடி வருங்க. மேலும் பொருளாதார வளர்ச்சியை குறித்து எதிர்கால திட்டங்களை நீங்கள் இந்த காலகட்டத்தில் நிறைவேற்றுவீங்க. அதில் எந்த ஒரு மாற்று கருத்துகளும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் ஒரு சில விஷயத்துலலாம் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த விஷயங்கள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 7ல் இருந்த குரு விரைவில் அஷ்டமஸ்தானத்திற்கு மாறுவதும் ராகு சனியோடு அர்த்தாஷ்டமஸ்தானத்தில் இருப்பதும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது தான் அவசியமான விஷயமாக வலியுறுத்தப்படுதுங்க. குறிப்பாக ஆரோக்கிய பிரச்சனைகள் இருந்தால் அவ்வப்பொழுது மருத்துவரை கலந்து யோசித்து உங்களுடைய உடல்நிலையை கண்காணிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இனி கொஞ்சம் கொஞ்சமாக சேமிப்பு குறையக்கூடும். மேலும் உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய செவ்வாய் பலம் இழந்து இருப்பதும் அவர் சனி ராகுவை பார்ப்பதும் நீங்கள் பயணத்தின் போது மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு வலியுறுத்தப்படுது. மேலும் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. நட்பும் உறவும் முடியும் என்பதை தவிர அதனால் ஒரு பலனும் உங்களுக்கு கிடைக்காது. மேலும் சனிக்கிழமை அன்று பெருமாள் கோவிலுக்கும் மற்றும் ஆஞ்சநேயர் கோவிலுக்கும் சென்று நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வர நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. என்ன நண்பர்களே, இந்த பதிவுகளில் நம்ம விருச்சிக ராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த மே மாதம் 10ஆம் தேதிக்கு பிறகு என்னென்ன விதமான சிறப்பான விஷயத்தெல்லாம் நீங்கள் அடைய போகிறீங்க அப்படிங்கிறத பற்றி நான் இந்த பதிவின் மூலியமாக தெளிவாகவும் விரிவாகவும் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். மேலும் உங்களுக்கு பரிகாரங்கள் சொல்லிவிட்டு 2 விதமான பரிகாரங்களையும் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த பதிவை விருச்சிக ராசிக்காரங்க பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நான் சொன்ன இந்த 2 பரிகாரத்தில் ஏதோ ஒரு பரிகாரத்தை தொடர்ச்சியாக செய்து பாருங்கள். கண்டிப்பாக அந்த கடவுளுடைய அருளானது உங்களுக்கு கூடிய விரைவில் கிடைக்கப்பெற்று உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே நல்ல ஒரு தீர்வானது கிடைக்கும். ஸோ நம்பிக்கையோடு செய்யுங்க. மேலும் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆழ் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் ஏதாவது இருந்தால் அது நடக்கணும்னு சொல்லி மனதார வேண்டிக் கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் வெற்றிவேல் வீரவேல் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பதிவிடுங்க. நன்றி.